வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். அதாவது நம்ம நான்வெஜ்ஜு சுவையில் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து காளான் கிரேவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஃபேன் வந்து நான் சூட் பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 4 கிராம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது கூடவே நான் வந்து காஷ்மீர் சில்லி வந்து 1 வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து சோம்பு, சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நல்லா வந்து இதமான சூட்டில் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு அப்படியே இதையுமே வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கை அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்படி இது கூடவே நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்து துருவின தேங்காய் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. தேங்காய் வந்து அதிகமாகவே சேர்க்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், திக்காகவும் இருக்குங்க. நீங்கள் வந்து தேங்காய் வந்து அப்படியே குட்டி குட்டியாக போட்டு கூட கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம உப்பு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த கல்லுப்பு சேர்க்கறதுனால நம்மளோட தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும். இப்போ சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு அதாவது காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். நம்ம இது வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா வந்து இது வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை வரும். சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து இதை ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரியாக இப்போ மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு சூப்பராக வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. ஒரு பல்ஸ் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த கடாயை வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வந்து ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நான் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 3 பூண்டு வந்து இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா இதையுமே வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உரித்து நம்ம சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிக்கலாம். இதோட சின்ன வெங்காயத்தை சேர்த்து செய்யும் போது நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால நமக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜு சுவையில் வந்து கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டுமே நல்லா வதங்கிட்டு இது கூடவே நான் 2 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ நல்லா தக்காளியுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமாக வந்து தக்காளி குழஞ்சி வந்துடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் காளான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா கட் பண்ணி நல்லா அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. காளானை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டோம் அப்படின்னா நல்லாவே எப்படி முழுசாக இருக்குங்க. குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா நல்லா சின்னதாக ஆயிரும். அதனால் பெருசாக 2 கட் பண்ணிக்கோங்க. இப்போ காளானில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்குமே நம்ம வந்து நல்லா வந்து தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு காளான் வந்து நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்துடலாங்க. இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வேகணும்.
நல்லா எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து வறுத்துருக்கோம், இருந்தாலுமே நம்ம வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா திரும்பவும் வந்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா வந்து வேக வச்சுக்குவாங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக கிரேவி வந்து நமக்கு தயாராகிருச்சு பாருங்கள். இதில் தண்ணி வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு அதுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கி இதோட ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நம்ம சாதத்தை கூடமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க, எனக்கு உப்பு பத்தலை. இப்போ உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு இன்றைக்கி காளான் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. காளான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இதோட சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா மேலே தெரிஞ்சு வந்துட்டு இப்போ இது கூடவே நான் வந்து மிளகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி வந்து பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம இறக்க போகிற அந்த கிட்டத்தில் வந்து நம்ம அந்த மிளகுமே இந்த வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து கிண்டி கொடுத்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட காளான் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா காரசாரமாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து காளான் மிளகு வறுவல் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளான் கிரேவி வந்து நம்ம வீட்டில் குறைவான பொருளை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு 5-6 பேர் கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்ல திக்கான கிரேவி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் வந்து செஞ்சிங்க அப்படின்னா 10 பேர் கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா எக்ஸ்ட்ராவும் நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலில் வந்து நிறைய ரெசிபி கொடுத்துருக்கேன், காரம், ஸ்வீட்டு, அது சம்மருக்கு தேவையான ஐஸ்கிரீம், ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கிரேவி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.